ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்தவுடனே நீ இதை மட்டும் உன் வீட்டின் முன்பு சென்று தெளித்து விடு. அதாவது காலை நீ எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சென்று உன் வீட்டின் முன்பு நீ தெளித்து விடு. நீ நினைத்தது எதுவாயினும் அது நடக்கும். முக்கியமாக உன் வாழ்க்கையில் பல எண்ணற்ற விஷயங்களில் மாற்றத்தை நீ கண்கூடாகவே பார்ப்பாய். இது மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதாவது உன் வீட்டின் முன்பு இதை நீ தெளித்து விடும் பொழுதே உன்னுடைய மனதில் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக உன் வீட்டை சுற்றி திரியும் பீடை தரித்திரங்கள் அனைத்தும் ஒழியும். உன் வாழ்க்கையில் நீ செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நீ கோடீஸ்வரராவதும் உறுதி. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து செல்வம் உன்னை தேடி வரும். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் என அனைத்திற்கும் ரொம்ப எளிமையான தீர்வை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவுலிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்கள் காலை எழுந்தவுடன் உங்கள் வீட்டின் முன்பு இதை தான் தெளிக்க வேண்டும். அதற்கு இரவிலே இந்த பொருட்களை நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள். தண்ணீரில் முதல் விஷயமாக நீர், அது ஒரு செம்பில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது மஞ்சள் தூள், அதில் சிறிதளவு போட்டுக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஒற்றை அடிப்படையிலான வேப்ப இலையை அதிலே சிறிதளவு சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒற்றை படையில தான் இருக்கணுங்க, இரட்டை படையில இருக்கக்கூடாது. ஒற்றை படையில இருக்கக்கூடிய ஒரு 5, 1, 3, 7 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய வேப்ப இலைகள் எண்ணிக்கையை வைத்து நீங்கள் அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதை எடுத்து அதே போல் ஒற்றைப்படியில் துளசி இலைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கல்லுப்பு, கற்கண்டு அதை தண்ணீரில் இரவே ஊற வைத்து விடுங்கள். அப்புறம் வசம்பை நீங்கள் அரைத்து, அதாவது பார்த்தீங்கன்னா தூளாக்கி அந்த வசம்பை சிறிதளவு போடுங்கள். இத்தனை பொருட்களையும் நீங்கள் கலந்து இரவில் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள். காலை எழுந்தவுடன் நீங்கள் வீட்டின் முன்பு கோலம் போடுவதற்கு முன்பு முத்தம் தொளிப்போம் அல்லவா, அப்படி தொளித்துட்டு நீங்கள் கோலம் போடுங்கள். இல்லைங்க, எங்க வீட்டில் நாங்கள் கோலம் போடுறது கிடையாதுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இதை நீங்கள் எப்போது தெளித்தாலும் அன்று மட்டுமாவது கோலம் போடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெளித்தாலும் ஒவ்வொரு நாளும் கோலம் போட்டு வாருங்கள். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பீடை தரித்திரங்களை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் உண்டாக்குவதற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை நீங்கள் மன நிறைவோடு செய்தீர்கள் என்றால் நிச்சயம் பல மாற்றங்கள் பல எண்ணற்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதை நீங்கள் முழு மனதோடு, அதாவது உங்கள் வீட்டின் முன்பு நீங்கள் இந்த விஷயத்தை காலை எழுந்த உடனே தெளித்து நீங்கள் அந்த நாளை தொடங்குங்கள். உங்கள் வீட்டின் முன்பு நீங்க முத்தம் துளைக்கும் பொழுது இதை சேர்த்து அதில் துளைத்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் மாற்றத்தை இது உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் இது தீர்த்து வைக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் இதை செய்து வரலாம், அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் குறையாமல் இதை செய்து வாருங்கள். இது பல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படுத்தும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு இது தீர்வாக அமையும். முழு நம்பிக்கையோட இந்த பொருட்களை இரவில் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து ஒரு சொம்பில் வைத்து விடுங்கள். காலை எழுந்தவுடன் அந்த பொருளை எடுத்துட்டு போய், அந்த நீரை எடுத்துட்டு போய் அந்த நீரை உங்கள் வீட்டின் முன்பு தெளித்து விடுங்கள். இதை தினம்தோறும் செய்து வாருங்கள். முக்கியமாக நீங்கள் தெளித்து விட்டீர்கள் என்றால் நிச்சயம் கோலம் போட வேண்டும். கோலம் போடாமல் இருந்து விடாதீர்கள். கோலத்தை போட்டு விடுங்கள். மறக்காமல் இதை ஒவ்வொரு நாளும் செய்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்து பாருங்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். வீட்டில் நீ எப்போது விளக்கேற்றினாலும் சரி, அப்படி வீட்டில் நீ விளக்கேற்றச்ச மறக்காம அந்த திரியோட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு நீ விளக்கேற்று. அப்படி ஒரு திரியோட இதை நீ சேர்த்துட்டு விளக்கேற்றது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியா தீர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்துன்னா அதை பத்தி கவலையே படாத. நீ வீட்டுல விளக்கேற்றும் போது உங்க வீட்டுக்குள்ள இறை சக்தி உண்டாகும். முக்கியமா உன்னுடைய குலதெய்வம் தெய்வங்களுடைய நடமாட்டம் வீட்டுல அதிகரிக்கும். இதை எடுத்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவே இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் அது அனைத்து பிரச்சனையும் நீங்கும். முக்கியமா உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் நீரும்போது பரம ஏழையாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட கோடீஸ்வரராவது உறுதி. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு, சக்திகள் இருக்கு.
அது என்ன, அந்த திரியோடு நாம் என்ன சேர்க்க வேண்டும் என்று பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில், அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாள் தான் இது சேர்க்கணும், இந்த நாள் மட்டும்தான் நீங்க விளக்கேற்றன்ற ஒரு விஷயம்லாம் எண்ணங்களும் நிறைய நபர்கள் வீட்டில இருக்கு. அது எல்லாமே நீங்க தவிர்த்துருங்க. எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 6 மணி முதல் 7 மணிக்குள்ள நீங்க இரவுல விளக்கேத்துங்க. காலையிலையும் அதே போல விளக்கேத்துங்க. அப்படி ஏத்தும் பொழுது இந்த ஒரு பொருளை, அந்த விளக்கேற்றுற திரி இருக்கு பாத்தீங்களா, பஞ்சு திரி, அதோட சேர்த்துட்டு நீங்க விளக்கேற்றினா போதும். அனைத்து கஷ்டங்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வா இருக்கும். முக்கியமா இந்த ஒரு பொருளை அனைத்து விஷயங்களும் அடங்குமான்ற எண்ணம் உங்களுக்கு வரும். எத்தனை நபர்கள் வாழ்க்கையில நடந்து அவங்க பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து, முக்கியமா எப்ப பாரு தினம் தினம் குடும்பத்துக்குள்ள சண்டை இருந்துகிட்டே இருக்கும். பெரியவா சந்திக்க ஒரு பக்தன் சொன்ன விஷயம் இதுதான். அந்த ஆண்மகன் வீட்டுல, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆச்சாமி வீட்டுல எப்ப பாரு அவங்களுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையிலான அந்த கணவன் மனைவி சண்டைன்றது எப்ப பாரு இருந்துகிட்டே இருக்கும். நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய குழந்தையோட வாழ்க்கை இதனால கெட்டுப்படுமோன்ற எண்ணமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்த பிறகுதான் பெரியவா சந்திக்க போறா. பெரியவா சந்திக்க அந்த போன ஆசாமிக்கு பெரியவா சொன்ன ஒரே ஒரு விஷயம், வீட்டுல விளக்கேற்றும் போது உன் மனைவிய அதுல திரிச்சிட்டு ஏத்த சொல்லு, அனைத்துமே சரியாயிடும் அப்படின்னு பெரியவா சொன்னா. அந்த பக்தனுக்கும் இது முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனா பெரியவா சொல்லிட்டாரே, காஞ்சிக்கு வந்து பெரியவா பார்த்திருக்கோம், பெரியவா சொன்னதை நம்ம செய்வோம் அப்படின்னு நம்பிக்கையோட செஞ்சுட்டான். அந்த செஞ்ச பக்தனுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி, சண்டை சச்சரவுகள் நீங்கி, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறினுச்சு. முக்கியமா அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப பணக்காரனாலாம் இல்லை. அவன் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இருந்தான். ஆனா சாதாரணமா இருந்த அவன் வாழ்க்கையில நினைச்சபடியான விஷயத்த இதை செஞ்சதுக்கு அப்புறம் பெரிய முன்னேற்றம், செல்வம் அவனுடைய வாழ்க்கையில நிறைய வந்துச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அந்த செல்வத்தை அவன் மட்டும் சேர்த்து வைக்கல. அந்த செல்வத்தை அவனுக்கு சுத்தி இருந்தக்கூடிய ஏழைகளுக்கு எல்லாம் தான தர்மமா கொடுத்தான். அதுவும் உணவு தானமா தினமும் கொடுத்து வந்தான். அவ்வளவு நல்ல மனசு கொண்டவனால தான் மட்டுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். செல்வம் சேருதுன்னு நம்ம மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தா அது சேர்றதுக்கு பேரு செல்வம் இல்லை, அது வேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செல்வம் சேருதுன்னா அதை கொடுத்துக்கிட்டே வாங்க, இன்னும் நிறைய செல்வம் வந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் விளக்கை ஏற்றும் போது செய்யக்கூடிய விஷயம். அதை பார்க்கலாம். அதற்கு முன்பு நீங்க நம்ம மறைச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் விளக்கி, அதாவது வீட்டில் விளக்கேற்றும் போது எப்பவுமே போல எப்படி ஏற்றுங்களோ அது மாதிரி ஏற்றிக்கோங்க. பஞ்சு திரி நீங்க அதை வைப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கு முன்பு கடைகள்ல கிடைக்கும் வெட்டி வேர்னு கேளுங்க. அது ரொம்ப மூலிகை பொருளுங்க. முக்கியமா அது மருந்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. அதை எடுத்து அந்த வெட்டி வேரை நீங்க, அதாவது பாத்தீங்கன்னா அந்த திரியோட நல்லா திரிச்சிருங்க. அப்படியே சுத்தி திரிச்சிட்டு எண்ணெயில நல்லா பஞ்சு திரியில நல்லா ஊற வச்சு, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தீயிட்டு நெருப்பிட்டு இப்படி பாருங்க. இது போதும். உங்கள் வீட்டில் இந்த விளக்கு ஏற்றியும் பொழுது, அந்த தீபம் ஒளிரும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வீடும் ஒளிர ஆரம்பிக்கும். பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.